With me to the book of Joshua chapter 17. யோசுவாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Joshua chapter 17. யோசுவா 17. Let me read to you from verse 12 onwards. 12 முதல் கொண்டு நான் வாசிக்கிறேன். Yet the children of Manasseh could not drive out the inhabitants of those cities, but the Canaanites would dwell in that land. மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்திவிடக் கூடாமற் போயிற்று. கானானியர் அந்த சீமையிலே தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். And it came to pass when the children of Israel were waxed and strong that they put the Canaanites to tribute, but did not utterly drive them out. இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் அவர்களை பகுதி கட்டுகளாக்கி கொண்டார்கள். And the children of Joseph spake unto Joshua, saying, Why hast thou given me but one lot and one portion to inherit, seeing I am a great people, for as much as the Lord hath blessed me hitherto? யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததனால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கிறோம். நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள். And Joshua answered them, If thou be a great people, then get thee up to the wood country and cut down for thyself there in the land of the Perizzites and of the giants, if Mount Ephraim be too narrow for thee. அதற்கு யோசுவா, நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராயிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் பெரிசியர் ரெப்பாயிமில் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்றான். And the children of Joseph said, The hill is not enough for us, and all the Canaanites that dwell in the land of the valley have chariots of iron, both they who are of Bethshean and her towns, and they who are of the valley of Jezreel. அதற்கு யோசேப்பின் புத்திரர், மலைகள் எங்களுக்கு போதாது, பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெத்செயானிலும் அதன் ஊர்களிலும் இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா கானானியரிடத்திலும் இருப்பு ரதங்கள் உண்டு என்றார்கள். And Joshua spake unto the house of Joseph, even to Ephraim and to Manasseh, saying, Thou art a great people and hast great power, thou shalt not have one lot only. யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்பிராயீமரையும் மனாசேயரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமம் உண்டு, ஒரு பங்கு மாத்திரமல்ல மலை தேசமும் உங்களுடையதாகும். But the mountain shall be thine, for it is a wood, and thou shalt cut it down, and the outgoings of it shall be thine, for thou shalt drive out the Canaanites, though they have iron chariots, and though they be strong. அது காடானபடினாலே அதை வெட்டி திருத்துங்கள், அப்போது அதன் கடையாந்தரம் மட்டும் உங்களுடையதா இருக்கும். கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாய் இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்றான். During New Year time, we greet one another, oftentimes using these words, all the best. புது வருட சமயத்திலே எல்லாருமே all the best, நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி தான் நாம் ஆரம்பிக்கிறோம். We mean to say that people, our friends, should have all the best that they could have. அதாவது என்ன சொல்ல வருகிறோம், நம்முடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களும் எல்லா நன்மையும் பெற்று நன்றாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் அப்படி சொல்லுகிறோம். And today I want to talk to you about possessing all of God's best. இன்றைக்கு தேவனுடைய எல்லா சிறந்ததையும் சுதந்தரிப்பது எப்படி, அதை தான் நான் பேச போகிறேன். You know, God has given to us so much. தேவன் நமக்கு ஏராளமாக கொடுத்திருக்கிறார். And I believe that this passage has a tremendous truth in there that we are going to discover here. இந்த பகுதியிலே ஒரு மிக அற்புதமான சத்தியம் இருக்கிறது, அதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். It's an Old Testament passage, nevertheless there is a lesson for the New Testament saints. இது பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு பகுதியாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இதில் ஒரு பாடம் அடங்கி இருக்கிறது. The book of Joshua is a book of victory. யோசுவாவின் புத்தகம் வெற்றியின் புத்தகமாக இருக்கிறது. And I picked this passage because as we face the new year, we need to face it with a sense of victory, with the expectation of victory. புது வருடத்தை எதிர்நோக்கி இருக்கிற நாம் வெற்றியின் உணர்வோடு ஜெயத்தின் எண்ணத்தோடு கூட நாம் அதில் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பகுதியை நான் தேர்ந்தெடுத்தேன். When you deal with Old Testament passages, you have to be aware that the New Testament says that things that happened in the Old Testament happened as ensamples so that we may learn from them. They can be lessons for us. பழைய ஏற்பாட்டு பகுதிகளை கவனிக்கும் போது ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாமே நமக்கு மாதிரிகளாக எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. Now therefore Old Testament is not just history. ஆகவே பழைய ஏற்பாடு என்பது வெறும் சரித்திரம் அல்ல, it is full of application for us today. இன்றைக்கு நமக்கு அது பொருந்தக்கூடியதாகவும் இருக்கிறது. Whenever you look at the Bible, you have to ask these three things. வேதத்தை படிக்கும் போதெல்லாம் இந்த மூன்று கேள்விகளை நீங்கள் கேட்டாக வேண்டும். The first question you ask is, what
did it mean then when it was spoken? முதல் கேள்வி என்ன? அது யாருக்கு எப்போது உரைக்கப்பட்டதோ அவர்களுக்கு என்ன அர்த்தமா இருக்கிறது? It must have meant only one thing, not many things. அதாவது அதுக்கு அர்த்தம் ஒண்ணா தான் இருக்கணும், பல காரியங்களா இருக்க முடியாது. We can't simply take one passage and say whatever we want. அதாவது ஒரு பகுதி எடுத்து நாம இஷ்டத்துக்கு நம்ம இத வியாக்கியானம் பண்ணிட முடியாது. Because it is not saying all those things. ஏனென்றால் அது அந்த காரியங்கள் எல்லாம் சொல்வது கிடையாது. It is hitting at one thing. ஒரு காரியத்தை மட்டுமே அது சொல்லுகிறது. And we must discover that. அது என்ன என்பதை நாம் கண்டறிய வேண்டும். What did it mean then? அன்றைக்கு சொல்லப்பட்ட போது அதுக்கு என்ன அர்த்தம்? Secondly, what does it how does it apply now? இரண்டாவதாக இன்றைக்கு நமக்கு அது எவ்வாறு பொருந்துகிறது? How does it apply now? இன்றைக்கு நமக்கு எவ்வாறு பொருந்தும்? Third question is very important. மூன்றாவது கேள்வி ரொம்ப முக்கியம். How does it apply to me personally? தனிப்பட்ட முறையிலே எனக்கு அது எவ்வாறு பொருந்தும்? This is where the Bible really comes alive and God begins to speak to our hearts through His word. இங்கே தான் வேதம் நமக்கு உயிருள்ளதாக காணப்படுகிறது. அவருடைய வார்த்தையின் மூலமாய் தேவன் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். So if these things that happen in the Old Testament are to be lessons for us, ஆகவே பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியங்கள் நமக்கு பாடங்களா இருக்க வேண்டும் என்றால், then let's look at what the lesson is. பிறகு அந்த என்ன பாடம் என்பதை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். The people of Israel being in slavery in Egypt and then being delivered from there and entering into the promised land is a picture of our redemption and our entry into a life in Christ. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்து மீட்கப்பட்டு கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த காட்சி, அந்த படம் நாம் எப்படி பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே நுழைகிறோம் என்பதற்கான ஒரு படமாய் நிழலாட்டமாய் இருக்கிறது. Now by the time we come to Joshua 17 they are already in the promised land. யோசுவா 17ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஏற்கனவே அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே இருக்கிறார்கள். So I will say to you that Joshua 17 is about life in Christ, or the story of the people of God in the promised land is about their Christians life in Christ. ஆகவே யோசுவா 17ஆம் அதிகாரத்தில் இருப்பது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற ஒரு வாழ்க்கை, வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே இருக்கிற ஒரு வாழ்க்கை குறித்து பேசுகிறது என்று நான் சொல்லுவேன். They've been delivered from Satan and sin. அவர்கள் பாவம் பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். They've been brought out, வெளியே கொண்டு வரப்பட்டார்கள், and brought into the kingdom of God's Son. தேவகுமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வரப்பட்டார்கள். From the kingdom of Satan to kingdom of God's Son. பிசாசின் ராஜ்யத்திலிருந்து தேவகுமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக. That's the promised land. அதுதான் வாக்கு பண்ணப்பட்ட தேசம். The life in Christ is the thing that is portrayed by all that has happened in the promised land to the people of Israel. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை சித்தரிக்கிறது. In this passage that I read to you, நான் இப்போது வாசித்த இந்த பகுதியிலே there's a story about how there is a lesson about how we must possess everything that God has given to us for inheritance. தேவன் சுதந்திரமாக நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொன்றையும் எப்படி நாம் சுதந்திரிக்க வேண்டும் அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. The people of Israel were given an inheritance. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. Particularly these tribes that are mentioned here in Joshua 17:12 to 18. குறிப்பாக யோசுவா 17:12 முதல் 18ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வம்சங்கள், the Josephites, the children of Joseph, were given a particular portion as their inheritance. யோசேப்பின் புத்திரருக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. But what they did was they let the Canaanites live there instead of driving them out as God said. ஆனால் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? தேவன் சொன்னது போல அந்த கானானியரை அவர்கள் துரத்தி விடாமல் அங்கேயே வாழும்படி விட்டு விட்டார்கள். As a result they suffered later. இதன் விளைவாக பிற்பாடு இவர்கள் கஷ்டப்பட்டார்கள். And they learned that they have to go out and they have to face all obstacles and they have to win the battle and take possession and God is with them. பிற்பாடு என்ன கற்றுக்கொண்டார்கள்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், ஆகவே நாம் தான் புறப்பட்டு போய் எல்லா தடைகளையும் எதிர்ப்புகளையும் தாண்டி போய் நமக்கு சொந்தமானதை சுதந்திரிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டார்கள். And Joshua is encouraging them to do that. He says you got it already, God has given to you, you are asking for more land, possess what is given to you now. அப்படி செய்யும்படி யோசுவாவும் அவர்களை உற்சாகப்படுத்துகிறான். ஏற்கனவே சுதந்திரித்திருக்கிறீர்கள், இன்னும் அதிக நிலம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். Now here we see, just as in Christian life, we must possess our inheritance progressively. This is something that doesn't happen all together at one time. We go stage by stage in our spiritual life. இந்த இடத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சுதந்திரித்துக் கொள்வதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அல்லது
பகுதி பகுதியாக நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம் என்பதை இங்கே பார்க்கிறோம். This is taught throughout the Bible. இது வேதம் முழுக்க போதிக்கப்பட்டிருக்கிறது. Take for example Genesis chapter 1. உதாரணத்துக்கு ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். I like going back to Genesis 1 always. எப்போதுமே ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். Because certain things, certain rules are established right there. ஏனென்றால் சில கோட்பாடுகள் அங்கேயே நமக்கு காண்பிக்கப்படுகிறது. When God put man on this earth, he made a beautiful garden called Eden and put him there. தேவன் மனுஷனை இந்த பூமியில வைத்தபோது ஏதேன் என்னும் அழகான தோட்டத்தை உண்டாக்கி அதிலே தான் அவனை வைத்தார். And then he commanded him saying, be fruitful, multiply, fill the earth and subdue everything and have dominion over everything. பிறகு அவனுக்கு என்ன கட்டளையிட்டார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டார். In other words, there are certain parts of the earth, there was the vast parts of the earth that still had to be turned into a garden of Eden. அதாவது என்ன சொல்ல வருகிறார் தேவன்? பூமியினுடைய பெரும்பாலான பகுதி சும்மா இருக்கிறது, அவற்றை ஏதேன் தோட்டம் போல நீங்கள் மாற்றுங்கள் என்கிறார். So man had a purpose for being there. ஆகவே மனுஷன் அங்கே வாழ்வதற்கான ஒரு நோக்கம் இருந்தது. He is supposed to subdue everything, rule and dominate and cultivate everything. அவன் எல்லாவற்றையும் பண்படுத்தி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டியவனாய் இருந்தான். Now even God is like that. பாருங்கள், தேவனும் அப்படிதான். God is someone who really cultivates and develops and makes and creates. தேவன் பண்படுத்துகிறவராக, உருவாக்குகிறவராக, சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார். You know, God before creation envisioned the creation like this. சிருஷ்டிக்கு முன்னரே இப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பை தேவன் காண்கிறார். He planned it. அவர் அதை திட்டமிட்டார். And then he spoke it out. அதன் பிறகு அதை பேசினார். Then he, by his words, he framed it, the Bible says. பிறகு தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு வேதம் சொல்லுது அவைகளை அவர் உருவாக்கினார். And he made everything that he had already envisioned to make like this and filled the whole earth with his goodness. அதாவது இப்படிதான் உண்டாக்க வேண்டும் என்று ஏற்கனவே அவர் தரிசனமாய் கண்டாரே, அந்த காரியத்தை தான் அவர் உண்டாக்கி இந்த பூமியை அவ்வாறு ஏற்படுத்தினார். And when he finished everything, he looked at it and said, well, that's good. எல்லாவற்றையும் உண்டாக்கின பிறகு தாம் உண்டாக்கினவற்றை பார்த்து எல்லாமே நல்லது என்று சொல்லுகிறார். That's very good. ரொம்ப நல்லது என்கிறார். Now man is just like God. He's made just like God. மனுஷனும் தேவனை போலவே இருக்கிறான், தேவனை போலவே உண்டாக்கப்பட்டிருக்கிறான். That is why it is part of the nature of man to envision. ஆகவே தான் இந்த தரிசனம் காண்பது மனுஷனுக்குள்ள இருக்கிறது. He plans, அவன் திட்டமிடுகிறான், he initiates, அவன் ஆரம்பித்து வைக்கிறான், he preserves, அவன் பாதுகாக்கிறான், he progresses, அவன் முன்னேறுகிறான். you know, he takes on a job and completes it. ஒரு வேலை எடுத்தான் என்றால் அதை செய்து முடிக்கிறான். That is the nature in man. இதுதான் மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த தன்மை. If he cannot envision, plan, make, create and bring to pass things, then he is frustrated. அவன் தரிசனம் கண்டு காரியங்களை பார்த்து அதை உருவாக்கி அதை செய்து முடிக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு விரக்தி ஏற்படுகிறது. Man's nature is like that. மனுஷனுடைய குணம் தன்மையே அப்படிதான். That's why you read Bible verses like something like this. ஆகவேதான் வேதத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் வாசிக்கிறோம். I don't have the time to read all of it, but let me quote it. எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை, அப்படியே சொல்லுகிறேன். It says hope deferred makes the heart sick. Pardon? Hope deferred makes the heart sick. அதாவது நம்பிக்கையற்று இருக்கும்போது மனுஷனுடைய இருதயம் தளர்ந்து போகிறது. நம்பிக்கை நிறைவேறாத போது இருதயம் நோகிறது. It makes the heart sick when you are expecting something and it doesn't take place. அதாவது ஒரு காரியம் நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து அது நடக்காமல் போகும்போது நீங்கள் நோயுற்ற மனுஷனை போல ஆகி விடுகிறீர்கள். Desire accomplished is a delight to the soul, the Bible says. வேதம் சொல்லுகிறது ஒருவனுடைய ஆசை நிறைவேறும்போது அது அவன் ஆத்துமாவுக்கு இனிமையா இருக்கிறதா. Now you'll totally agree with that. இதை நீங்கள் முற்றிலும் ஒத்துக்கொள்வீர்கள். You expect something to happen, it doesn't happen, it makes you sick. அதாவது ஒரு காரியம் நடக்குன்னு எதிர்பார்க்கறீங்க, நடக்காமல் போகும்போது அப்படியே நீங்க நோய்வாய்ப்பட்டது போல மாறி விடுகிறீர்கள். Because you've envisioned, you've planned, you've purposed, you've worked and it didn't come through and then you get frustrated. ஏனென்றால் அதை தரிசனமாய் கண்டு அதுக்காய் திட்டமிட்டு ஆயத்தம் பண்ணி கடினமாய் உழைத்து எல்லாமே செய்தும் அது நிறைவேறாமல் போய் விடுகிறது. When your heart's desire comes to pass, then it makes your heart glad. ஆனால் இருதயத்தினுடைய வாஞ்சைகள் நிறைவேறும்போது உங்களுடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறது. Another verse says like this. இன்னொரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Man's mind plans but God directs his steps. மனுஷனுடைய மனம் திட்டமிடுகிறது ஆனால் அவருடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறதோ கர்த்தர். See, this is part of the nature of man. இது மனுஷனுடைய தன்மையின் ஒரு பகுதி. This is the way man is. மனுஷன் இப்படிதான் இருக்கிறான். He plans. அவன் திட்டமிடுகிறான். And then God directs. பிறகு தேவன்
தேவன் அவனை வழிநடத்துகிறார். He begins to do. அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். And God helps. தேவன் அவனுக்கு உதவி செய்கிறார். And he begins to make and create like that. பிறகு அவன் அது போலவே உருவாக்க சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறான். Another verse is very interesting. It says this. It says, in much talk there is poverty. பாருங்க, இன்னொரு வசனம் ரொம்ப அருமையா அப்படி சொல்லுது, அதிக பேச்சு வறுமையை மாத்திரம் தரும். But in all labor there is profit. ஆனால் சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, லாபம் உண்டு. Man is made like that. மனுஷன் அப்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். The sluggard craves and goes hungry. சோம்பேறி விரும்பியும் ஒன்றும் கிடைக்காமல் இருக்கிறது. The soul of the diligent shall be made fat. ஆனால் ஜாக்கிரதை உள்ளவனுடைய ஆத்துமாவோ திருப்தியாகும். Another verse says, the desire realized is sweet to the soul. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, வாஞ்சை நிறைவேறும் போது ஆத்துமாவுக்கு அது இனிமையா இருக்கிறது. In the New Testament Paul puts it like this. புதிய ஏற்பாட்டிலே பவுல் இப்படியா சொல்லுகிறார், when we have an opportunity to do good, let's do good, especially to those that are of the household of faith. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நன்மை செய்வோம், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு அப்படி செய்வோம் என்கிறார். In another place Paul puts it like this. He says, redeem the time. இன்னொரு இடத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Means don't just lay around, don't just while away your time and waste your time doing nothing. Envision, plan, execute, do something, make something out of your life, because that's the way you're made. அதாவது என்ன சொல்ல வருகிறார், ஒரு வேலையும் செய்யாம ஒண்ணுமே செய்யாம சும்மா அப்படியே இருக்காதீங்க, மாறாக தரிசனம் காணுங்கள், முயற்சி எடுங்கள், பிரயாசப்படுங்கள், எதையாவது உருவாக்க முயற்சிகள் என்று சொல்லுகிறார். Human beings, because they are made like God to be like that, they get frustrated and depressed when they are not progressing. மனுஷர்கள் தேவனை போல இருக்கும்படி தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினாலே இப்படி எல்லாம் செய்ய முடியாமல் போகும்போது தான் விரக்தி அடைய ஆரம்பிக்கிறார்கள். Animals live on a lower level. They can simply eat and breathe and one day die. மிருகங்கள் வாழுகிற விதமே வேற, நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு ஒரு நாள்ல அப்படியே செத்து போகிறது. But men and women can't do that. ஆனா மனுஷர்கள் அப்படி செய்ய முடியாது. They have to have a purpose. அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். They have to envision. ஒரு தரிசனம் வேண்டும். They have to plan. அவர்கள் திட்டமிட வேண்டும். They have to go and make something, possess something, do something. அவர்கள் தான் போய் எதையாவது செய்ய வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும், ஏதாவது செய்யணும். That is why as you grew up, you remember you went from childhood to school to college to career and so on. ஆகவேதான் உங்களுக்கு ஞாபகம், சிறு பிள்ளையா இருந்து பிறகு பள்ளிக்கு போனீங்க, கல்லூரிக்கு போனீங்க, பிறகு உங்களுக்கு ஒரு வேலை தொழில் இப்படியே இருக்கிறது. When you were young, you were not so bored. வாலிப வயதா இருந்தபோது அவ்வளவு தைரியம் இல்ல உங்களுக்கு. When you were a little child, you were not so bored. சிறு பிள்ளையா இருந்தபோது அவ்வளவு தைரியம் கிடையாது. Because you were going at a rapid rate of growth, and growth is exciting, progress is exciting. It kept you going. நீங்கள் வளர ஆரம்பித்தீர்கள், வளர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்தது, அப்படியே வளர்ந்து கொண்டே வந்தீர்கள், அதுவே உங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்தது. But what happens when we grow up? ஆனால் நாம் வளரும்போது என்ன நடக்கிறது? Sometimes we become lethargical. சில சமயத்துல ஏனோ தானோ என்று நாம் இருந்து விடுகிறோம். You know, we just hang up everything and just stay where we are, stagnate. அதாவது அவ்வளவுதான் அப்படினு சொல்லிட்டு இருக்கிற நிலையில அப்படியே இருந்துறோம், தேக்க நிலையை கண்டுவிடுகிறோம். Lot of people stop growing intellectually, spiritually, socially and financially in every way. நிறைய பேர் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, பொருளாதாரத்திலே, சமூக ரீதியாக வளர்ச்சி இல்லாமல் அப்படியே தேக்க நிலையில இருக்கிறார்கள். They become what they call functional. அதாவது ஏதோ இருக்கிறார்கள் அல்லது செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். What is functional? செயல்பட்டு கொண்டிருத்தல்னா என்ன? They get a functional job. அதாவது ஏதோ ஒரு வேலை இருக்கு அவங்களுக்கு செய்யிறதுக்கு. And they go on without any motivation. எந்த ஒரு நோக்கம் லட்சியம் இல்லாம அப்படியே போயிட்டு இருப்பாங்க. This job brings them enough money to pay their rent, eat their food and take care of their family. அந்த வேலை போதுமான அளவுக்கு காசு கொடுக்குது, வீட்டு வாடகைக்கு, சாப்பாட்டுக்கு, மற்ற காரியங்களுக்கு எல்லாம். So you ask them what they are doing, they say, well, it's all right, it's going, it's working. அவங்க கேட்டு பாருங்க என்ன பண்றீங்க, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குங்க, பரவாயில்லை அப்படினுவாங்க. It's functioning. நல்லா போயிட்டு இருக்கு. But that's not what we are made for. ஆனால் அதற்காக நாம் உண்டாக்கப்படவில்லை. So what happens, people at a certain age, they get really bored. ஆக என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது மக்களுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிக்குது. Some of them get really frustrated and depressed. சிலர் ரொம்ப விரக்தி ஆயிட்டு மனசோர்வுக்குள்ள போய் விடுகிறார்கள். And some men and women at the middle age, right about the time when they don't seem to have a purpose for living and a vision to pursue, they lose all interest in everything and they're looking for excitement and end up doing stupid things. சில நடுத்தர வயது மக்களை பாருங்கள், இதெல்லாம் செய்து கடைசில ஒரு நோக்கம் இல்லாம லட்சியம் இல்லாம இருக்கிறபடினாலே விரக்தியிலே அவர்கள் பலவிதமான காரியங்களை செய்துவிட்டு சிக்கலிலே மாட்டிக் கொள்கிறார்கள். That is why New Year is a good time for resolutions to be made. ஆகவேதான் புதிய வருடத்திலே தீர்மானங்களை எடுப்பதற்கு இது ஒரு நல்ல நேரமா இருக்கிறது. They tell me that health clubs get most of their membership, new memberships in January.
என்ன சொல்லுகிறார்கள், இந்த ஹெல்த் கிளப் எல்லாம் ஜனவரியில தான் நிறைய பேர் புதுசா வந்து சேர்றாங்களா. You'll see a lot of advertisements. நிறைய விளம்பரங்களை பார்க்கலாம். Because some of the people have made a resolution, I'm going to reduce my weight, ஏனா சில தீர்மானம் எடுத்துறாங்க, என் எடையை நான் இந்த வருஷம் குறைச்சே ஆகணும். I'm going to be physically fit. நல்லா சரீரப்பரமாக நல்லா ஃபிட்டா இருக்க போறேன். I'm going to get rid of all the flab. இருக்கிற அங்கங்க தொங்குற சாதையெல்லாம் நான் எப்படியாவது எடுக்கணும். So they start looking at the newspaper and magazine, try to find some advertisement. ஏதா பத்திரிகையில மற்ற இதுல ஏதாவது விளம்பரம்லாம் வராதான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. January 1st. ஜனவரி 1ஆம் தேதி. They say this is my resolution and I'm going to go get a membership and do it. இதுதான் நான் எடுக்கிற தீர்மானம், போய் அங்க சேர்ந்துருவேன் நான் அப்படினா. Health clubs, swimming pools, all of them have a heyday. ஹெல்த் கிளப், ஸ்விமிங் பூல் நல்ல வருமானம் அன்னைக்கு. Because people are making resolutions. ஏனா மக்கள் தீர்மானங்கள் எடுக்கறாங்க. Even banks probably are having a heyday because a lot of people are going and opening up new savings accounts. பேங்க் கூட நல்ல லாபம் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் தீர்மானம் எடுத்து புது சேவிங்ஸ் அக்கவுண்ட் போய் தொடங்குறாங்க. Why? Because they made a resolution. ஏன்னா ஒரு தீர்மானம் எடுத்தாச்சு. I'm not going to just waste away all my money this year. இந்த வருஷம் என் பணத்தை எல்லாம் அப்படியே விரயமாக்க போறது இல்ல. I'm going to be very constructive. ரொம்ப பிரயோஜனமா செலவழிக்க போறேன். I'm going to save this much every month. ஒவ்வொரு மாசம் இவ்வளவு சேமிக்க போகிறேன். So they go and open their account. அவங்க போய் அக்கவுண்ட் ஓபன் பண்றாங்க. But after January, you see, ஜனவரி முடிஞ்ச பிறகு பாருங்க, you know, after a few days or a few weeks, you see they're back to square one. சில நாட்கள் கழித்து சில வாரங்கள் கழித்து பார்த்தா பழைய இடத்துக்கே வந்துருவாங்க. They don't pursue it all the way many times. பல சமயத்திலே தொடர்ந்து அந்த காரியத்தை செய்வதில்லை. But life, human life is made in such a way that we pursue things and get things done. ஆனா மனுஷ வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னா, நாம் காரியங்களை பின்தொடர்ந்து போய் அவைகளை செய்து முடிக்க வேண்டும். This is throughout the Bible. வேதம் அதை தான் சொல்லுகிறது. Now the new creation, you take the new creation, உதாரணத்துக்கு புது சிருஷ்டியை எடுத்துக்கொள்ளுங்க. It's pretty much like the old creation. அது பழைய சிருஷ்டியை போல தான் இருக்கு. The first creation. முதல் சிருஷ்டிப்பு. How did it happen? அது எப்படி நடந்தது? You know, God planned to save us, envisioned the salvation. தேவன் நம்மை ரட்சிக்கும்படி திட்டமிட்டார். நம்முடைய ரட்சிப்பை அவர் கண்டார். He spoke it prophetically. அதை தீர்க்கதரிசனமாய் பேசினார். Planned it, initiated it. அதை திட்டமிட்டு அதை ஆரம்பித்து வைத்தார். And persevered and progressed towards it. பிறகு விடாமுயற்சியோடு கூட அதிலே தொடர்ந்து முன்னேறி வந்தார். In spite of so many obstacles. பல தடைகளின் மத்தியிலே He finishes it. அதை செய்து முடிக்கிறார். The work of man's salvation is finished. That is why Jesus cried from the cross saying, it is finished. மனுஷனுக்கான ரட்சிப்பின் வேலை வந்து முடிந்து விட்டது. ஆகவேதான் இயேசுவானவர் சிலுவையிலே முடிந்தது என்று கூறினார். This is how God is. தேவன் இப்படி தான் இருக்கிறார். The New Testament church is also like that. புதிய ஏற்பாடு சபையும் அப்படிதான். You know, if you look at the New Testament church, Jesus told the church, go from Jerusalem to Judea to Samaria and to the uttermost parts. புதிய ஏற்பாடு சபையை பார்த்து இயேசு சொல்லுகிறார், எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பிறகு பூமியின் கடைசி பரியந்தம் செல்லுங்கள் என்கிறார். Have you ever seen a church that doesn't go anywhere, doesn't reach the world for Jesus? இயேசுவை குறித்து எங்கேயும் அறிவிக்காத ஒரு சபையை நீங்க பார்த்திருக்கீங்களா? That's a failure church. அந்த சபை தோல்வி கண்ட சபை. Like a lot of people that lead a failure life, not a victory life. நிறைய பேர் இப்படிதான் தோல்வியின் வாழ்க்கை வாழ்கிறார்கள் தவிர வெற்றியின் வாழ்க்கை வாழ்வதில்லை. They don't go and possess all of God's best. தேவன் வைத்திருக்கிற சிறந்தவைகளை எல்லாம் இவர்கள் போய் சுதந்தரித்துக் கொள்வதில்லை. They simply exist and just go on. அப்படியே சும்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. When a church is like that, it's not a living church, it's a dead church. ஒரு சபை அப்படி இருக்கும்போது அது ஜீவனுள்ள சபையா இருப்பதில்லை, செத்த சபையா இருக்கிறது. Every life, every person's life must follow that pattern. பாருங்க, ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரியை தான் பின்பற்ற வேண்டும். Paul says at the end of his life, he says, I have finished my course. பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியில் என்ன சொல்லுகிறார்? என் ஓட்டத்தை நான் முடித்தேன். So there was a starting point, there was a course that was planned, and there is an ending point. ஆகவே வாழ்க்கையிலே துவக்கம் என்று ஒன்று இருக்கிறது, பிறகு ஓட வேண்டிய பாதை ஒன்று இருக்குது, கடைசியிலே முடிவு என்றும் ஒன்று இருக்கிறது. A lot of people live their life in such a way they don't know when it's supposed to end and what they're supposed to do and what they're supposed to accomplish. நிறைய பேருடைய வாழ்க்கை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, என்னென்ன காரியங்களை செய்து முடிக்கணும், சாதிக்கணும், எப்போ போய் முடிக்கணும், இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் வாழ்கிறார்கள் என்பது போல இருக்கிறது. Paul followed that course that God had given him. பவுல் தேவன் கொடுத்த அந்த வழியை பின்பற்றி ஓடினார். There was envisioning, planning, அவர் தரிசனம் கண்டார், திட்டமிட்டார், initiating, அவர் ஆரம்பித்து வைத்தார், following it up, அதை பின்தொடர்ந்தார். persistence in the midst of tremendous opposition, பயங்கரமான எதிர்ப்புகள் மத்தியிலும் விடாமுயற்சியோடு கூட இருந்தார். perseverance, அந்த விடாமுயற்சி. and then finally he says, I have finished my course. கடைசியில் சொல்லுகிறார், என் ஓட்டத்தை நான் ஓடி முடித்தேன். Christians
follow this in their Christian life. கிறிஸ்தவர்கள் தங்கள் கிறிஸ்தவ ஜீவியத்திலே இதை பின்பற்ற வேண்டும். The Bible says the scripture is given to us so that it can teach us, so that the man of God can be trained and be equipped for every good work. தேவ மனுஷன் எல்லா நற்கிரியைக்கும் ஆயத்தமாக இருக்கும்படி அவனுக்கு பயிற்சி கொடுக்கிறதுக்காக தான் வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. In other words, we don't stay stagnant. இல்லாவிட்டால் நம்ம அப்படியே தேக்க நிலையிலே இருப்போம். So we are not made to be like that. ஆனால் நாம் அப்படி இருக்கும்படி உண்டாக்கப்படவில்லை. Made to keep on growing. தொடர்ந்து வளரும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். Growing in the knowledge of the Lord. தேவனை அறிகிற அறிவிலே வளர. Becoming more and more able. இன்னும் அதிகமாய் திறன்படுத்தவளாய் மாற. Becoming equipped for every good work. சகலவித நற்கிரியைகளுக்கும் நாம் தகுதி அடையும்படியாக. Because God has something for us to do. ஏனென்றால் நாம் செய்வதற்கென்று தேவன் ஏதோ ஒன்றை நமக்காய் வைத்திருக்கிறார். Look at Paul as an example. இதுக்கு உதாரணமாக பவுலை எடுத்துக்கொள்ளுங்கள். You know, Paul said, I aspire to preach the gospel not where Christ is named, but as it is written, they that they that have not heard shall understand. I'm going to preach it to the places where people have not heard the name of Jesus. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவின் நாமம் கிறிஸ்துவின் சுவிசேஷம் எங்கெல்லாம் இதுவரை அறிவிக்கப்படாமல் இருக்கிறதோ அந்த எல்லா இடங்களிலும் நான் போய் அறிவிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். He's got a purpose. அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. He's got a desire. ஒரு வாஞ்சை இருக்கிறது. He's moving forward. முன்னோக்கி செல்கிறார். He's been here, he's been there, he's been everywhere, but he wants to go more. இங்கே போனார், அங்கே போனார், எல்லா இடத்துக்கு போனார். ஆனாலும் இன்னும் அதிகமாய் செய்ய விரும்புகிறார். He wants more out of life. வாழ்க்கையை இன்னும் அதிகமாய் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். He wants to accomplish more. இன்னும் அதிகம் சாதிக்க விரும்புகிறார். Same way with he deals with the spiritual knowledge. அதே போல தான் ஆவிக்குரிய அறிவிலும். As a man, look at Paul. ஒரு மனுஷனாக பவுலை பாருங்கள். The last book he wrote was 2 Timothy. அவர் எழுதின கடைசி புத்தகம் நிருபம் 2 தீமோத்தேயு. In the last, towards the end, in the 4th chapter, அந்த கடைசியில 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது he says to Timothy, bring me the books தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறார், and the parchments especially. புத்தக சுருளை, புத்தகங்களையும் தோல் சுருளையும் இடத்துல கொண்டு வா என்கிறார். He said he wants his Bible and he wants his books. அதாவது வேதாகமம் வேண்டும், புத்தகங்கள் வேண்டும் என்று சொல்கிறார். He doesn't want to be sitting around. சும்மா அப்படியே உட்கார்ந்து நேரத்தை போக்க விரும்பல. Even in imprisonment he doesn't want to keep stagnant. சிறையில இருக்கும்போது கூட அந்த தேக்க நிலையிலே இருக்க விரும்பவில்லை. He wants to study, he wants to grow. அவர் படிக்க விரும்புகிறார், வளர விரும்புகிறார். You know, the last two books, you know, if you look at Paul's letters, the last two books are Timothy and Titus. பவுலுடைய நிருபங்களிலே கடைசியா எழுதப்பட்ட 2 புத்தகங்கள் தீமோத்தேயும் தீத்துவும். And there you see him making the effort to prepare the next generation preachers to take over and continue his work. அந்த நிருபங்களிலே அடுத்த தலைமுறை பிரசங்கியாரை உருவாக்க வேண்டும், அவர்கள் திருவசனத்தை எல்லாருக்கும் அறிவிக்கும்படி அவர்களை உயர்த்த வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறதை பார்க்கிறோம். So complacency, stagnation and doing something over and over without any purpose, without any meaning is not what man was made for. ஆகவே தேக்க நிலையில் இருப்பது, ஏனோதானோ என்று இருப்பது, செய்த வேலையை தொடர்ந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே செய்து கொண்டிருப்பது, இதற்காக மனுஷன் உண்டாக்கப்படவில்லை. Life is meant to be exciting as we pursue a purpose. ஒரு நோக்கத்தை நோக்கி நாம் ஓடும்போது வாழ்க்கை மிகவும் பரவசமாய் இருக்கும். Even searching for a purpose in life is exciting. வாழ்க்கையிலே அந்த நோக்கத்தை தேடுவதே ரொம்ப பரவசமான ஒரு காரியம். Let me give you a personal example. ஒரு தனிப்பட்ட உதாரணத்தை நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு. Many years ago, as a 20-year-old boy, I left home to a faraway country to study. பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு 20 வயது பையனாக நான் இன்னொரு தேசத்துக்கு படிக்கும்படி சென்றேன். And that was the most exciting experience in my life. என் வாழ்க்கையில கிடைத்த ரொம்ப பரவசமான ஒரு அனுபவம் அது. I was really scared. உண்மையிலே நான் பயந்து போய் இருந்தேன். I have never even seen a TV here at that time. அந்த சமயத்துல நம்ம ஊர்ல ஒரு டிவியை கூட நான் பார்த்தது கிடையாது. In 74 only TV came. I left in 73 and by the time there was no TV here. 74ல தான் டிவி இங்க வந்தது. ஆனா நான் 73லயே போயிட்டேன். அப்பலாம் இங்க டிவியே கிடையாது. And I have seen it in an exhibition. They had a TV and they said this is TV. ஒரு பொருட்காட்சியில டிவியை பார்த்து அந்த வெச்சிட்டு இதுதான் டிவி நாங்க. I didn't know anything about the world. இந்த உலகத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. And I had $8 in my hand. என் கையில $8 இருந்தது. I didn't know anybody. வேற யாரையுமே எனக்கு தெரியாது வேற. And I had to go and live there and study. நான் அங்க போய் வாழ்ந்து படிக்க வேணும். And I tell you, I was scared like anything. ரொம்ப பயந்து போயிருந்தேன் நான். And I landed up there. போய் சேர்ந்தாங்க. And I tell you, that has been the most exciting experience in my life. என் வாழ்க்கையிலே ரொம்ப பரவசமான ஒரு அனுபவம் சொன்னா அதுதான். Leaving home, வீட்டை விட்டு, going so far away, அவ்வளவு தூரம் போய், studying,
படிக்கணுங்க, with no money in hand, கையில காசும் கிடையாது, learning to trust in God, கர்த்தரை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும், dreaming, கனவு காண வேண்டும், envisioning, தரிசனம் காண வேண்டும், deciding what to do with life, வாழ்க்கை கொண்டு என்ன செய்யணும் தீர்மானிக்கணும், then planning, பிறகு திட்டமிட வேண்டும், working, வேலை செய்ய வேண்டும், trying, முயற்சி செய்ய வேண்டும், speaking by faith, விசுவாசத்திலே பேச வேண்டும், battling the circumstances of life, வாழ்க்கையின் சூழ்நிலையை எதிர்த்து போராட வேண்டும், believing God to do great things in my life, தேவனின் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும், and then seeing things accomplished. அது பிறகு காரியங்கள் நிறைவேறுவதை காண வேண்டும். I'll tell you, looking back at it, from 20 years on, for the next several years were the most exciting time. அந்த 20 வருஷத்துல இருந்து 20ஆம் வயதுல இருந்து அடுத்த சில வருடங்கள் ரொம்ப பரவசமான வருடங்களா இருந்தது. Sometimes I didn't have any money. சில சமயத்துல பைசா இருக்காது கையில. Sometimes I didn't know what I was going to do. சில சமயத்துல என்ன செய்ய போறேன்னு கூட எனக்கு தெரியாது. But I was looking for purpose. ஆனால் நோக்கத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். I knew that I am born for a purpose. ஒரு நோக்கத்துக்காகவே பிறந்திருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். I was seeking God. தேவனை தேடினேன். I was trying to discover God's plan for my life. தேவன் என்னுடைய வாழ்க்கைக்காக வைத்திருக்கிற திட்டம் என்ன கண்டறிய முயற்சித்தேன். I was trying to understand why I was born. ஏன் நான் பிறந்தேன் அதை அறிய முயற்சித்தேன். What should I do? நான் என்ன செய்ய வேண்டும்? Where should I go? நான் எங்கே போக வேண்டும்? What should be my life's vocation? என்னுடைய வாழ்க்கையில நான் என்னதான் செய்ய வேண்டும்? That was not easy. அது அவ்வளவு ஒண்ணும் சுலபம் I'll கிடையாது. tell you, it was very hard. சொல்ல பாருங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. But I can tell you one thing, it was a very exciting. ஆனா ஒரு காரியத்தை என்னால சொல்ல முடியும், ரொம்ப பரவசமா இருந்தது. That is what has brought me all this way. அதுதான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. I have discovered that I have something to do and something to possess. நான் செய்வதற்கு, நான் சுதந்திரிப்பதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை நான் கண்டறிந்தேன். God has given to me my share, my inheritance that he wanted me to have. தேவன் நான் என்ன சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்பதை என் கையிலே அவர் கொடுத்து விட்டார். Just like to the tribes of Israel, God has given them lands. எப்படி தேவன் இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு அந்த நிலத்தை கொடுத்தாரோ, God has appointed for us our inheritance. அதே போல நம்முடைய சுதந்திரத்தை தேவன் நமக்கென்று நியமித்து விட்டார். Do you know you are given something? உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது? You must possess it. நீங்கள் அவற்றை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். You must take it. நீங்கள் அவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். You must possess it. அதை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். That is the most exciting thing in life. அதான் வாழ்க்கையில ரொம்ப பரவசமான ஒரு காரியம். But there is a problem. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. The Israelites had the Canaanites. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த கானானியர் இருந்தார்கள். The Canaanites, remember, Old Testament things represent New Testament truth. பாருங்க, இந்த பழைய ஏற்பாட்டு காரியங்கள் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை பிரதிபலிக்கிறதை மறந்துட கூடாது. So the Canaanites represented the forces that tried to keep Israel out of their inheritance. ஆகவே இந்த கானானியர் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் தடுக்கிற அந்த ஜனத்துக்கு அடையாளமா இருந்தார்கள். Today Christians have many Canaanites. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பல கானானியர் இருக்கிறார்கள். God said drive them out. தேவன் சொன்னார் இவங்களை விரட்டுங்கன்னு. But people have not driven them out. ஆனால் ஜனங்கள் அவர்களை விரட்டாமல் இருக்கிறார்கள். It was the fault of the Israelites at that time. அந்த சமயத்தில் அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவறாக They இருந்தது. should have driven them out, but they didn't. அவரை விரட்டி அடித்திருக்கணும், ஆனா விரட்டல. They kept them with them. கூடவே வச்சுக்கிட்டாங்க. And today Christian people do that same thing. இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களும் அதே போல தான் செய்கிறார்கள். There are many Canaanites that Christians have. கிறிஸ்தவர்களுக்கு பல கானானியர் இருக்கிறார்கள். Now who are the Canaanites today? இந்த கானானியர், இன்றைக்கு இந்த கானானியர் யார்? I will say to you, they are the thoughts, the negative thoughts, the thoughts of impossibility, fear and worry and inability and hopelessness that drags you back from possessing your inheritance. உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு உங்களை விரட்டி அடிக்கிறதே உங்களுடைய பிற்போக்கான எண்ணங்கள், பயத்தின் எண்ணங்கள், சந்தேகத்தின் எண்ணங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் இன்றைக்கு உங்களுடைய கானானியரா இருக்கிறது. I would say negative thoughts. பிற்போக்கான எண்ணங்கள் என்று சொல்லுவேன். And I will also say negative circumstances and obstacles in life. எண்ணங்கள் மட்டுமல்ல, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிற்போக்கான சூழ்நிலைகளும் பிற்போக்கான தடைகளும் அப்படிதான் இருக்கிறது. They are used by the devil to stop you from and discourage you from possessing your inheritance. நீங்கள் உங்களுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு அவைகளை கொண்டு பிசாசு உங்களை அதைரியப்படுத்துகிறான். So what did people do? ஆகவே ஜனங்கள் என்ன செய்தார்கள்? Instead of dealing with it, அதை சரி செய்வதற்கு பதிலாக they misunderstood.
தவறாய் புரிந்து கொண்டு விட்டார்கள். In what way? எந்த விதத்திலே? They embrace the philosophy that to be a human being means is that sometimes you are afraid, sometimes you worry, sometimes you become negative, and some people's temperament are like this, and this is the way we live. அவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னா, மனுஷன் சொன்னா வாழ்க்கையில சில சமயத்துல பயம் இருக்கும், சந்தேகம் இருக்கும், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும், அதோட கூட சேர்ந்து அப்படியே வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதுதான்னாங்க. So all the people say we are just human beings, brother. அவங்க எல்லாம் சொன்னாங்க, நம்ம சாதாரண மனுஷர் தானே. We are all, sometimes we are afraid. நாம எல்லாரும் சில சமயத்துல Sometimes we are just worried. சில சமயத்துல கவலைப்படுறோம். Sometimes we are just filled with the cares of this life. சில சமயத்துல இந்த உலக கவலைகள் வந்து நம்ம அப்படியே மூடிக்கொள்ளுகிறது. Sometimes we are just hopeless. சில சமயத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கும். Oh, some situations you can't do anything about. சில சூழ்நிலைகளை பற்றி ஒண்ணுமே செய்ய முடியாது. Some obstacles are there and you can't do anything about it. சில தடைகள் இருக்கத்தான் செய்யும், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. So they have, instead of driving them out and dealing with them and fighting against these things and putting them out, they have embraced them. They made them a part of their life. ஆகவே இந்த காரியங்களை எதிர்த்து நின்று விரட்டி அடிப்பதற்கு பதிலாக அப்படியே அதை தழுவி கொண்டு தங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக்கி கொண்டு விட்டார்கள். You don't believe it? நம்மளையா நீங்க? Have you ever had somebody tell you, why are you not worried? Look at that man, he's so all the time worried about his family, but your problem is you're not worried at all. பாருங்க வந்து சொல்லுவாங்கட்ட, என்னங்க உங்களுக்கு கவலையே இல்லையா? அவரை பாருங்க எவ்வளவு கவலைப்படுறாரு, நீங்க என்ன கொஞ்சம் கூட கவலை இல்லாம இருக்கீங்களே? Look at your brother, he worries night and day about his family. உங்களுடைய சகோதரனை பாருங்க, குடும்பத்தை பத்தி ராத்திரி மகனும் கவலைப்பட்டு இருக்காரு. How can you be like this? நீங்க எப்படி கவலையே இல்லாம இருக்கீங்க? See, we have learned to embrace that philosophy that if you worry, you're a real human being, a noble human being. நாம என்ன தத்துவத்தை தழுவி கொண்டிருக்கோம்னா, கவலைப்பட்டாதான் நீங்க ஒரு சரியான ஒரு மனுஷன், ஒரு மேன்மையான ஒரு மனுஷன் அப்படின்னு. But the Bible says, ஆனா வேதம் சொல்லுகிறது, do not worry. கவலைப்படாதிருங்கள். ஹலோ don't worry. கவலைப்படாதிருங்கள். So if the Bible says don't worry and you're worrying, ஆகவே கவலைப்படாதீர்கள்னு வேதம் சொல்லும்போது நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தா, you're not right. நீங்க பண்றது சரியில்லை. You're not doing it right. சரியா செய்யலன்னு அர்த்தம். You got to change. நீங்கள் மாற வேண்டும். Everybody say don't worry. எல்லாம் சொல்லுங்க கவலைப்படாதீர்கள். Look at the person next to you and say don't worry. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க கவலைப்படாதீர்கள். Don't be afraid. பயப்படாதீர்கள். Because the Bible tells us that. ஏன்னா வேதம் நமக்கு அப்படி சொல்லுகிறது. You see, just like the Israeli people did, we do sometimes. பாருங்க இஸ்ரவேல் ஜனங்க செய்யற மாதிரியே நாமளும் சில சமயத்துல செஞ்சிரோம். Like somebody told me one time, it's good to worry sometimes. பாருங்க ஒருத்தர் ஒரு முறை என்கிட்ட சொன்னார், சில சமயத்துல கவலைப்படுறது நல்லதுதாங்க. That's exactly what we read here. அத தான் நாம இங்க வாசிக்கிறோம். Instead of driving out the Canaanites, they said we'll keep them because we need a lot of people to labor, work. கானானியரை விரட்டி அடிக்குது போல இவங்க என்ன சொல்றாங்க, நமக்கு வேலை செய்ய நிறைய பேர் வேணும், ஆகவே வெச்சுப்போம் கொஞ்சம் பேர். We get cheap labor. ரொம்ப சீப்பா நமக்கு வேலையாட்கள் கிடைக்கிறாங்க. அடிமைகள் கிடைக்கறாங்க. And we tax them also. அவங்கள பகுதி கட்டவும் வைப்போம். So we'll keep them. அவங்கள வெச்சுப்போம். There is some positive thing about keeping them. அதாவது இவங்க நம்ம கூட இருக்குறது நமக்கு கொஞ்சம் நன்மை இருக்கு. This is good to keep them. இவங்கள வெச்சிக்கிறது நமக்கு நல்லது. We are no different many times. பல சமயத்துல நாம கொஞ்சம் வித்தியாசமே கிடையாது பாருங்க. Just like Israelites, we embrace that philosophy. There is something good in the bad also. பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களை போலவே நாமளும் என்ன நம்புறோம், என்ன கொள்கையை தத்துவத்தை நம்புறோம்னா, கெட்டதுலயே ஏதோ ஒரு நன்மை இருக்கு. Have you heard people say that? மக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அத? Even in bad things there is good thing, brother. கெட்டதுலயும் ஏதோ நல்லது இருக்குங்க. It's all right. ஆகவே பரவாயில்லை. Let it be there. அவங்க இருக்கட்டும். Everybody's got something bad. எல்லாருக்கும் ஏதோ கெட்டது நடக்குது. So you got something bad. ஆக உங்களுக்கும் கெட்டது நடந்துச்சு. Everybody's got their weakness, you got it. எல்லாருக்கும் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. We're all just human beings. நாம எல்லாரும் வெறும் மனுஷர்கள் தானே. But I say to you, you are human beings made in the image and likeness of God. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனிதர்கள் தான், ஆனால் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் உண்டாக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள். I say to you, you are little gods. நான் சொல்லுகிறேன், நீங்கள் குட்டி தேவர்கள். Shake off the thing about you're just a poor little human being and put on the attitude that you are little God. ஆகவே நானும் ஒரு சாதாரண மனுஷன் என்கிற அந்த எண்ணத்தை தூக்கி எறியுங்கள். நான் ஒரு குட்டி தெய்வம் என்ற எண்ணத்தை கொண்டு வாருங்கள். Put away fear. பயத்தை தூக்கி எறியுங்கள். Put away worry. கவலையை தூக்கி எறியுங்கள். Put away inability, feelings of inability. இயலாமையின் எண்ணங்களை தூக்கி எறியுங்கள். Put away inferiority. தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறியுங்கள். Put away everything that holds you back from
possessing what God has for you. தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிறதை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு உங்களை பின்னோக்கி இழுக்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளுங்கள். Don't embrace that worldly philosophy. அந்த உலக தத்துவத்தை அரவணைக்க வேண்டாம். Don't be going around saying, well, it's like this, life is like this, what to do, my granddaddy was like that, I'm just like my granddaddy. வாழ்க்கைனா அப்படிதாங்க, என்னங்க பண்ண முடியும், எங்க தாத்தா அப்படிதான் இருந்தாரு, நானும் எங்க தாத்தா மாதிரியே, அதெல்லாம் சொல்றதை நிறுத்துங்க. எங்க தாத்தா சுபாவம் அப்படியே எனக்கு வந்திருக்குதுங்க, நான் என்ன பண்றது? What can I do? It's come. நான் என்ன பண்றது? வந்துருச்சு. God says, drive that Canaanite out. தேவன் சொல்றாரு, கானானியனை வெளியே துரத்து. Drive that Canaanite out. அந்த கானானியனை வெளியே துரத்து. Don't leave him in there. அவனை உள்ள இடம் கொடுக்காத. You can drive it out. நீங்கள் துரத்த முடியும். Because if he's going to stay there, he's going to spoil your fortune. ஏனென்றால் அவங்க இருந்தான்னா உங்களுக்கு வர வேண்டியதை கெடுப்பான். Amen. Amen. If you allow fear and worry and inferiority and all these things to continue, it will not allow you to possess God's best and walk in victory. பயம், கவலை, சந்தேகம், தாழ்வு மனப்பான்மை போடலாம் இருக்கும்படி அனுமதித்தால் தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற சிறந்தவைகளை நீங்கள் சுதந்திரிக்க முடியாது. So what did these people do? ஆக இவங்க என்ன செய்தார்கள்? Instead of driving the Canaanites out, they justified keeping them. கானானியரை துரத்துவதற்கு பதிலாக இவங்க இருக்கிறது நியாயம்தான்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. A lot of people are like that today. நிறைய பேர் நீங்க அப்படிதான் இருக்காங்க. Even they justify. Sometimes you see Christian people justifying even sins. சில சமயத்துல பாருங்க கிறிஸ்தவங்கள பாவம் செஞ்சிட்டு அதையும் நியாயப்படுத்துவாங்க. What to do, brother? We all have weaknesses. என்ன பண்ணுது? எல்லாருக்கும் அந்த பலவீனம் இருக்கதான் செய்யும். You tell me a man who doesn't have any weakness. பலவீனமே இல்லாத ஒரு ஆளை சொல்லுங்க பார்க்கலாம். Well, I'll tell you one man. He is all over Matthew, Mark, Luke and John. He is Jesus Christ, the Son of the living God. ஒரு ஆளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவரை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எங்கும் பார்க்கலாம். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And God is working on us to make us and conform us into the very image of that son. அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்ற முடியாதான் தேவன் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். He wants all of you to be like that son. நீங்கள் அனைவருமே அவருடைய குமாரனை போல இருக்க விரும்புகிறார். You will never become like that son if you're going to justify your sin and justify your weaknesses and justify your all of these negative things. உங்களுடைய இந்த பாவங்களை, உங்களுடைய பிழைகளை, உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் நீங்கள் நியாயப்படுத்தி கொண்டே இருந்தால் அவரால் உங்களை அப்படி ஆக்க முடியாது. Only when you rise up and say, I need to get these dirty things out of my life and be like Jesus, then only you will win the battle. இந்த அசுத்தமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில நான் வெளியே துரத்துவேன், இயேசுவை போல நான் இருக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்லும்போதுதான் அப்படி ஆக முடியும். Amen. Amen. So they justified ஆகவே நியாயப்படுத்தினார்கள் keeping these things and having these things. இந்த காரியங்களை எல்லாம் வைத்திருப்பதற்கு அவர்கள் நியாயம் சொல்லுகிறார்கள். Having the Canaanites around. கானானியரை கூட வைத்திருப்பதற்கு. Then what happened? பிறகு என்ன நடக்கிறது? As they had them around, அவர்கள்லாம் கூடவே இருக்கும்போது they influenced them so much. அவர்களால் இவங்க மத்தியில் ரொம்ப பெரிய தாக்கம் ஏற்பட்டது. These people's mentality also changed. இவருடைய எண்ணம் எல்லாம் போது மாற ஆரம்பித்து விட்டது. So that now they believe that it's very difficult to get rid of them. ஆகவே இப்போ என்ன சொல்றாங்க, என்ன நம்புறாங்கன்னா இவங்க எல்லாம் துரத்துவது ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. They have made them believe that they are very powerful, having iron chariots and everything. கானானியர் இப்ப என்ன எண்ணத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா எங்க கிட்ட இருப்பு ரதங்கள்லாம் இருக்கு, எங்களை துரத்துறது கஷ்டம். They are afraid now. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுகிறார்கள். First they thought, we just keep them around, and now they are afraid. உன்னை வந்து சும்மா வெச்சிப்போம் அப்படினாங்க, இப்போ அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. They are afraid because they have an army, they have soldiers, they have chariots. அவங்களுக்குன்னு ரதங்கள் இருக்கு, குதிரை ராணுவ வீரர்கள் இருக்காங்க, ஆகவே கண்டு பயப்படுகிறார்கள். So they say, well, we can't get it out. அவங்க என்ன சொல்றாங்க, இவங்கள எல்லாம் துரத்த முடியாது. A lot of people think like that about their problem. நிறைய பேர் தன்னுடைய பிரச்சனைகளை குறித்து இப்படி தான் நினைக்கிறார்கள். They say, brother, there's nothing we can do about it. என்ன சொல்றாங்க, பிரதர் இத பத்தி நாம ஒண்ணும் பண்ணவே முடியாது. Oh, it's impossible. இதெல்லாம் முடியவே முடியாது. There's nothing we have to live with this. நாம இப்படியே தான் வாழ்ந்தாகணும். But I am telling you, there is someone who can do the impossible. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முடியாததை செய்கிற ஒருவர் இருக்கிறார். When you come to AFT, you stop saying it's impossible. நீங்க AFT க்கு வரும்போது முடியாது என்று சொல்வதை முதலாவது நிறுத்துகிறீர்கள். Get the word impossible out of your dictionary. முடியாத என்ற வார்த்தையை முதல்ல வாயிலிருந்து அகற்றுங்கள். Amen. Amen. All things are possible to him that believeth. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Don't believe it's impossible. Don't believe things are impossible. முடியாது என்று நம்பவே வேண்டாம்.
No. வேண்டாம். See, that is where you fail. இங்க தான் நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள். See, you see people that talk impossibility, they'll have impossibility always. முடியாதுன்னு பேசுற ஆட்களை பாருங்க, அவங்களால எப்போதுமே முடியாதுதான். I suggest one thing for you for a resolution for 2009. 2009 தீர்மானமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு ஆலோசனையை சொல்லுகிறேன். Free. Doesn't cost anything. இது காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், ஃப்ரீயா. You don't have to take any membership, pay everything monthly. மெம்பர்ஷிப்லாம் தேவையில்லை, மாசம் மாசம் கட்டவும் தேவையில்லை. Don't join my club or anything. ஏன் கிளப்ல எல்லாம் வந்து சேர வேண்டியது இல்ல. No. வேண்டாம். Something that will make you an extraordinary person. உங்களை அசாதாரணமான மனுஷனாய் மாற்றக்கூடிய ஒன்று இது. You want to know? தெரிஞ்சுக்கணுமா? You want to make that resolution? அந்த தீர்மானத்தை எடுக்க விரும்புறீங்களா? It is this. அதுதான். Even when you think something is impossible, don't ever open your mouth and say it. ஒருவேளை மனசுல முடியாதுன்னு நினைச்சா கூட வாயை திறந்து முடியாதுன்னு சொல்லாதீங்க. When it comes to your mouth, you just shut it. இவ்வளவு தூரம் வந்துச்சுன்னா அப்படியே பொத்திங்க. The Bible says that. வேதம் சொல்லுகிறது அப்படி. It literally says, put your hand in your mouth, it says. உன் கையின் உன் வாயின் மேல் உன் கையை வை என்று சொல்லுகிறது வேதம். Not putting your hand like this, you know. Put your hand, shut it up, it says. அது இப்படி இல்ல, இப்படி. Amen. Amen. Put your hand in your mouth. வாயை பொத்துங்கள். There are times when there is so much power when you just shut up and put your hand in your mouth. சில சமயத்திலே அப்படியே வாய் மேல கையை வச்சு வாயை பொத்த வேண்டிய ஒரு நிலை வரும். Because you open your mouth and talk whatever comes out, that is why years go by and you never go forward. வாயை திறந்து வாயில வரதெல்லாம் பேசுகிறதுனால தான் வருடங்கள் உருண்டோடினாலும் நீங்க மட்டும் அப்படியே இருக்கீங்க. Another 30 years will go by, you'll never go anywhere if you just speak whatever comes out of your mouth. வாயில வந்ததெல்லாம் பேச ஆரம்பித்தாலும் அடுத்த 30 வருஷம் போனாலும் நீங்கள் அப்படியே தான் இருப்பீர்கள். You'll go to many New Year services, nothing will change. பல நியூ இயர் சர்வீஸ் போனாலும் உங்கள் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இருக்காது. Some people think if they went to New Year service and got the preacher's blessing, things will change next year. சிலர் எப்படின்னா புது வருட ஆராதனைக்கு போய் பிரசங்கியாருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டா போதும் அந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. And in many places what happens is empty hands are laid on empty heads. Nothing happens. என்ன நடக்குதுன்னா வெறும் கைகள் வெறும் தலை மேல வைக்கப்படுது, ஆகவே தான் ஒண்ணுமே நடக்கிறது இல்ல. Something must happen inside of us. நமக்குள்ள ஏதோ ஒன்று நடக்கணும். Just because you came here and attended New Year service, it's not going to happen. இங்க வந்து புது வருட ஆராதனையில கலந்து கொண்டதனால எதுவும் நடக்க போவதில்லை. But because you make a resolution that will change your life. ஆனால் நீங்கள் தீர்மானம் எடுப்பதனால உங்களுடைய வாழ்க்கை மாற முடியும். Make the resolution that you will never again believe in impossibilities, that you will believe in possibilities. ஏனாது முடியாது என்று நான் சொல்ல மாட்டேன், எல்லாமே முடியும் என்று நம்புவேன் என்று தீர்மானியுங்கள். All things are possible. எல்லாம் கூடும். Everybody say all things are possible. எல்லாரும் சொல்லுங்க எல்லாம் கூடும். All things are possible. எல்லாம் கூடும். Turn to the person next to you and say all things are possible. சொல்லுங்க எல்லாம் கூடும். Let me ask you to stand up together. சரி எல்லாரும் We just got a couple of minutes left. இன்னும் 1-2 நிமிஷங்கள் இருக்கிறது. They got firecrackers going, but I got more firecrackers after 12 o'clock. அவங்க அங்க வெடிக்கிறாங்க. 12க்கு அப்புறம் இங்க நிறைய சர வெடி இருக்கு. இந்த வெடியை நீங்க கேட்கணும். இன்னொரு 10 நிமிஷம் கொடுங்க. வெடியோ வெடின்னு வெடிக்க போகுது. அந்த மாதிரி வெடி எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க. I got something for you. உங்களுக்காக வச்சிருக்க அந்த வெடிகள் எல்லாம். We don't need crackers. இந்த வெடிகள் எல்லாம் நமக்கு தேவையில்லை. There's enough crackers here. இங்கே ரொம்ப நிறைய இருக்கு. Amen. Amen. Let us now lift up our hands and give thanks to God. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். Give thanks to God for 2008. 2008க்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. All the many blessings. அவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக. Praise God. கர்த்தருக்கு all the victory. எல்லா வெற்றிகளுக்காக. all the progress. எல்லா முன்னேற்றத்திற்காக. all the success. எல்லா வெற்றிக்காக. all the blessing. எல்லா ஆசீர்வாதத்திற்காக. everything he has done. அவர் செய்த எல்லாவற்றுக்காக. Give thanks to God for everything. தேவன் செய்த எல்லாவற்றுக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Praise you Jesus. ஓ நன்றி இயேசுவே. Thank you Father. நன்றி தகப்பனே. Thank you Lord. நன்றி கர்த்தாவே. Hallelujah. Hallelujah. Oh we worship you Father. ஓ மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. Oh we give you thanks. உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். Thank you Father. நன்றி தகப்பனே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Father God in the name of Jesus we come to you. பிதாவாகிய தேவனே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம். Oh Father we
thank you for your faithfulness. பிதாவே நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். You are the same yesterday, today and forever. நீ நேற்றும் இன்னும் என்றும் மாறாதவர். And nothing shall be impossible for you. உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. And to him that believes all things are possible. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். And we thank you for we have seen it in our lives in 2008. எங்கள் வாழ்க்கையிலே 2008 அதையெல்லாம் நாங்கள் கண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for the blessed year. இந்த பாக்கியமான வருஷத்துக்காய் நன்றி. We thank you for bringing us into a blessed new year. ஆசீர்வாதமான புது வருஷத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்தீரே உமக்கு நன்றி. Thank you, Father. நன்றி தகப்பனே. Thank you for 2009. 2009க்காக உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. And we declare that we will see the goodness of the Lord in the land of the living. ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்போம் என்று நாங்கள் அறிவிக்கிறோம். In Jesus name. இயேசுவின் நாமத்திலே. In our life. எங்கள் வாழ்க்கையிலே. In this year. இந்த வருஷத்திலே. And in the years to come. வரப்போகிற வருடங்களிலே. We will see the goodness of the Lord. கர்த்தருடைய நன்மையை நாங்கள் காண்போம். We'll see God's blessings. தேவனுடைய ஆசீர்வாதங்களை காண்போம். God's victories. தேவனுடைய ஜெயங்களை காண்போம். And possess all that is best. சிறந்த அனைத்தையும் நாங்கள் சுதந்தரிப்போம். All that God has purchased for us through Calvary. கல்வாரியின் மூலமாய் தேவன் எங்களுக்காய் சம்பாதித்த அனைத்தையும் சுதந்தரிப்போம். We will possess it in Jesus name. நாங்கள் இயேசுவின் நாமத்திலே சுதந்தரிப்போம். Oh, thank you, Father. நன்றி தகப்பனே. Make this year a great blessed year for each and every one. இந்த வருஷம் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதமான வருடமாய் அமையட்டும். May this be a year of faith moving forward. விசுவாசத்திலே முன்னேறி செல்லுகிற வருடமாய் அமையட்டும். May this year be a year of miracles. இந்த வருடம் அற்புதங்களின் வருடமாய் இருக்கட்டும். Overcoming impossibilities. முடியாத காரியங்களை மேற்கொள்ளட்டும். Overcoming obstacles. தடைகளை எல்லாம் மேற்கொள்ளட்டும். Seeing the hand of God. தேவனுடைய கரத்தை காணட்டும். We thank you for this church, oh God. தேவனே இந்த சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். And even in this church you will show forth your mighty works. இந்த சபையிலும் உம்முடைய பலத்த கிரியைகளை நீர் காண்பிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். And you will raise it up to the place that you want it to be. எந்த இடத்துக்கு இது உயர வேண்டும் என்று விரும்புகிறீரோ நீர் அப்படி உயர்த்துகிறபடியால் ஸ்தோத்திரம். We thank you for doing it, oh God. நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. Thank you for doing great things for us. பெரிய காரியங்களை எங்களுக்காய் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். May every family be blessed. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். May everyone's work of hands be blessed. ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படட்டும். Everyone be blessed in spirit, soul and body. ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். In Jesus name. இயேசுவின் நாமத்திலே. In Jesus name. இயேசுவின் நாமத்திலே. In Jesus name. இயேசுவின் நாமத்திலே. Now clap your hands and give God praise. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றிகளை செலுத்துங்கள். Amen. Amen. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now as the first thing that we do in 2009, let us give to the Lord. 2009ல நாம் செய்கிற முதல் காரியமே கர்த்தருக்கு கொடுப்பது. Amen. Amen. We gave him praise, now we'll give. துதிகளை செலுத்தினோம், இப்பொழுது இதை செலுத்துவோம். Amen. Amen. Get ready to give. ஆவே கொடுக்க ஆயத்தப்படுங்கள். We'll be looking at some wonderful truth. சில அற்புதமான சத்தியத்தை நாம் கவனித்து வருகிறோம். About how to possess God's best for our lives. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற சிறந்ததை நாம் எப்படி சுதந்தரித்துக் கொள்வோம்? Drawing the lesson from the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களிடமிருந்து அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். We must possess. நாம் தான் சுதந்தரிக்க வேண்டும். We must not give in to other things. மற்ற காரியங்களுக்கு நாம் இடம் கொடுத்து விட கூடாது. Like they gave in to Canaanites. எப்படி அவர்கள் கானானியருக்கு இடம் கொடுத்தார்களோ, allowed them to live there. அவர்கள் வாழ எப்படி இடம் கொடுத்தார்களோ அது போல. That became a problem to them. அதுவே பின்னாலே அவர்களுக்கு பிரச்சனையாயிற்று. Now they come and report to Joshua saying, we want more land. இதை யோசுவாவோடு வந்து சொல்லுகிறார்கள், எங்களுக்கு அதிக இடம் தேவை என்று. We want more because we are a great people. We have great power. நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கிறோம், பலுகி இருக்கிறோம், ஆகவே நிறைய இடம் வேண்டும். We need lot more space. இன்னும் அதிகமான இடம் எங்களுக்கு வேண்டும். And Joshua gives them the solution to the problem. யோசுவா இந்த பிரச்சனைக்கான தீர்வை அவர்களுக்கு சொல்லுகிறார். Now I like this very complaint itself. இந்த புகாரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I want more.
எனக்கு அதிகம் வேண்டும். How many say that's your complaint today? எத்தனை பேர் சொல்லுங்க எனக்கு என்னுடைய கம்ப்ளைண்ட் இன்னைக்கு அதுதான். I want more. எனக்கு அதிகம் தேவை. More in every way. எல்லா விதத்திலும் அதிகம். More success. வெற்றியிலே அதிகம். More victory. ஜெயத்திலே அதிகம். More of the wisdom. ஞானத்திலே அதிகம். More of the knowledge of God. தேவனுடைய அறிவிலே அதிகம். More of abilities. திறமைகளிலே அதிகம். More of everything. எல்லாமே அதிகம். More. I know there is more for me and I want that more. எனக்கு அதிகம் இருக்குன்னு தெரியும், அந்த அதிகம் தான் எனக்கு வேண்டும். I know God has given me more. Somehow I am shortchanged. I am left with a little bit. So I want more. தேவனுக்கு அதிகம் கொடுத்திருக்கான்னு தெரியும், ஆனா என்கிட்ட குறைவா தான் இருக்கு. ஆகவே அந்த அதிகம் எனக்கு வேண்டும். I know all that I have is not all that God has given me. There is more. என்கிட்ட இருப்பதெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்திருக்க எல்லாம் என்று கிடையாது, எனக்கு இன்னும் அதிகம் இருக்கு. How many of you say you want more? எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு அதிகம் வேணும்னு? You want more? இன்னும் அதிகம் வேணுமா? What about some people? சிலர் கையை தூக்கல. என்ன? There are some people that don't want more. சிலருக்கு அதிகம் வேண்டாம்னு நினைக்கிறேன். You come to AFT, we will fix you there. AFT வாங்க, அதையும் சரி பண்ணிடுறோம். You see, life is progressive. That's why I've been showing this. அது என்ன காண்பித்து வருகிறேன்னா வாழ்க்கை என்பது படிப்படியாக முன்னேறி செல்லக்கூடியது. Right? சரியா? You don't possess everything on the same day. ஒரே நாள்ல எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வது கிடையாது. You know, you progressively possess. நீங்கள் படிப்படியாக சுதந்திரிக்கிறீர்கள். The more you learn, the more you get bold and go and possess everything that God has for you. அதிகமாய் கற்றுக்கொள்ளும்போது அதிகமாய் தைரியம் உண்டாகிறது, அதிகமாய் போய் சுதந்திரிக்கிறீர்கள். All right, how many of you want more? சரி, எத்தனை பேருக்கு அதிகம் வேணும்? More of God. தேவன் அதிகமாய் வேண்டும். More of everything that God gives. தேவன் கொடுக்கிற எல்லாமே அதிகமாய் வேண்டும். You see, there is more. பாருங்க, அதிகம் இருக்கு. That is why this complaint is justified. ஆகவேதான் இந்த புகார் நியாயமானது. God gave them actually a lot. தேவன் சொல்ல போனா நிறைய அவர்களுக்கு கொடுத்தார். But there is somebody sitting there. ஆனா யாரோ ஒருத்தங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். Some people are using it. சிலர் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். So Joshua says basically 2-3 things here. ஆகவே யோசுவா அடிப்படையிலே 2-3 காரியங்களை Let me just give it to you because I want you to take this home today. இதை நீங்கள் வீட்டுக்கு எடுத்து சொல்லணும். ஆகவே அப்படியே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அதை. Now Joshua says if you want more then you got to do something about it. யோசுவா என்ன சொல்கிறான்? உங்களுக்கு அதிகம் வேண்டுமா? அப்படியானால் நீங்க அதை குறித்து ஏதோ ஒன்று செய்ய வேணும். You got to do something. நீங்க ஏதோ ஒன்று செய்யணும். Because God has already given. என்றால் தேவன் ஏற்கனவே கொடுத்து விட்டார். All that we need to do is we need to do our part. We need to do. இனி செய்ய வேண்டியதெல்லாம் நாம செய்ய வேண்டியதுதான். One of the things he says is you take axes and go and cut the wood on the hills and the whole hill will become habitable. It is yours and you can possess it. அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நீங்கள் மலைக்கு போய் அந்த காட்டுக்குள்ள போய் அந்த மரங்கள் எல்லாம் வெட்டி நீங்கள் அந்த பகுதிகளை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். It's yours. அது உங்களுடையது. Go and cut them down. நீங்க போய் அதை வெட்டி எறிந்து விடுங்கள். And enlarge your territory. உங்களுடைய எல்லையை விஸ்தாரமாக்குங்கள். You got to go to work with an axe and get it done. நீங்க கையில அந்த கோடாரி எடுத்து கொண்டு போய் வேலையை செய்யுங்கள். Clean up what you have and you'll have more. நீங்கள் இருக்கிற இடத்தை சுத்தம் பண்ணுங்கள், நிறைய இடம் கிடைக்கும் உங்களுக்கு. You know, even today there's a lot of things that takes up our priorities and spoils us from possessing all that God has for us. இன்றைக்கு பல காரியங்கள் தவறான காரியங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறபடினாலே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற காரியங்களை நாம் சுதந்திரத்துக்கு முடியாதபடிக்கு அவைகள் கெடுக்கிறது. We get bogged down and left with little. நம்ம முன்னேற முடியாதபடிக்கு பின்தங்கி விடுகிறோம். அப்புறம் கொஞ்சம் தான் கையில இருக்கு. Deal with those things. Get rid of them. அந்த காரியங்களை சரி பண்ணுங்கள், விரட்டி அடியுங்கள். Clean up your life for growth, for success, for prosperity and victory. வாழ்க்கையிலே வெற்றி வரும்படியாய், ஜெயம் வரும்படியாய், முன்னேற்றம் வரும்படியாய் அந்த காரியங்களை எல்லாம் சரி செய்யுங்கள். You know, you want more and God is for more. You want more, God is for more. உங்களுக்கு அதிகம் வேண்டுமா? உங்களுக்கு அதிகம் வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். He has given much more. அவர் ஏராளமாய் தந்திருக்கிறார். But what have you done with what he has given? ஆனால் தேவன் கொடுத்ததை வைத்து நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? What have you given? What have you done with the opportunities you've got? உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், தருணங்களை கொண்டு என்ன செய்திருக்கிறீர்கள்? What have you done with your job? உங்களுடைய வேலை கொண்டு என்ன செய்திருக்கிறீர்கள்? What have you done with your money? உங்களுடைய பணத்தை கொண்டு என்ன செய்திருக்கிறீர்கள்? What have you done with your education? உங்களுடைய படிப்பை கொண்டு என்ன செய்திருக்கிறீர்கள்? With your talents and abilities and gifts. உங்களுடைய தாளந்துகள், திறமைகள், வரங்கள் அவைகளை கொண்டு என்ன Have you been cultivating it? அவைகளை பண்படுத்துகிறீர்களா? Have you been increasing it? அவைகளை பெருக்குகிறீர்களா? Have you been working on it? அவைகளை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துகிறீர்களா? Have you been expanding it? அவைகளை இன்னும் விருத்தி செய்கிறீர்களா? Are you learning more? இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்கிறீர்களா? You see,
What are you doing with what you have? இருக்கிறதை கொண்டு என்ன செய்கிறீர்கள்? See, a lot of people will have more just by going to work and doing something with what they've got. நிறைய பேர் இருக்கிறதை கொண்டு இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை செய்தாலே போதும் இன்னும் அதிகம் வரும். See, some people say, I want 100 crores. சில என்ன சொல்றாங்க, எனக்கு 100 கோடி வேணும்ங்கறாங்க. What will you do with it? I ask them. நான் என்ன கேக்குறேன், அந்த 100 கோடி வந்தா என்ன செய்வீங்க? I can tell you what you'll do with it. அது கொண்டு நீங்க என்ன செய்வீங்க நான் சொல்றேன். You will do with 100 crores what you're doing with 100,000 today. அதாவது இன்னைக்கு 1 லட்சத்தை வச்சு என்ன பண்றீங்களோ அதை தான் அந்த 100 கோடியை வச்சு பண்ணிட்டு இருப்பீங்க. Hello. You can tell by what you do with your money today what you will do tomorrow. அதாவது இன்னைக்கு பணத்தை வச்சிட்டு என்ன பண்றீங்களோ நாளைக்கு பணம் வந்தாலும் அதே தான் செய்ய போறீங்க. Some people say, no brother, if I get it I'll do that. இல்ல என்ன சொல்றாங்க, இல்ல பிரதர் வந்தா நிறைய செய்வேன். When I get it I will change. வந்தா நான் மாறிடுவேன். No, you will do with it what you do today. கிடையாது, இன்னைக்கு காசை வச்சிட்டு என்ன பண்றீங்களோ நாளைக்கு அதிகம் வந்தாலும் அதை வச்சிட்டு அதுதான் பண்ணுவீங்க. I've seen some people because I'm in preaching, I've seen people that want to be a preacher and in ministry. நான் ஊழியத்தில் இருக்கிறபடியாலே நிறைய பேர் பார்த்திருக்கேன், ஊழியம் செய்யணும் பிரசங்கம் பண்ணனும் நிறைய பேர் விரும்புகிறார்கள். Some of them come to me with a long face wanting to talk to me. I want to come into ministry. சில பேர் வந்து முகத்தை தொங்க போட்டுட்டு வருவாங்க என்கிட்ட, நான் ஊழியம் செய்யணும்னு விரும்புறேன்வாங்க. I say, first of all, straighten up your face. நான் சொல்ல முதல்ல உன் முகத்தை சரி பண்ணு. Because you can't minister to anybody. ஏன்னா இப்படி இருந்தா நீ யாருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. You seem like you are depressed first of all. உன்னை பாக்கும்போது நீயே சோர்ந்து போன மாதிரி இருக்கு. Secondly, what are you doing now? Forget about going into ministry. What are you doing now? அடுத்து ஊழியத்துக்கு வரது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ நீ என்ன பண்ற? And I was in Bible college. நான் வேதாம கல்லூரியில இருந்தப்போ the very first weeks I was there. நான் அங்க போன முதல் வாரங்களே one fellow came and preached there and he said to all of us students, he said, you're either already in ministry or you're never going to be in ministry. ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொன்னார், ஒன்னு நீங்க ஏற்கனவே ஊழியத்துல இருக்கிறீங்க, இல்லாட்டி நீங்க ஊழியத்துல இல்லன்னார். That means what are you doing with what you've got today? அதாவது என்ன சொல்ல வரார், இன்னைக்கு இருக்கிறத கொண்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? You see, a lot of people don't do anything with what they've got and they want more. நிறைய பேர் இன்னைக்கு கையில என்ன இருக்கோ அதை வச்சிட்டு ஒண்ணும் பண்ணாம நிறைய வேணும்னு இருக்காங்க. And other things are taking up their time and their effort and their energy and everything. மற்ற காரியங்கள் அவருடைய நேரத்தையும் பிரயாசத்தையும் பணத்தையும் அவருடைய சக்தியையும் பலனையும் எல்லாம் எடுத்துக்கொள்கிறது. Just like the trees and the woods cluttered the area and they had very little space. எப்படி அந்த மரங்கள் காடாக நின்று அவங்களுக்கு இடம் கிடைக்காமல் செய்ததோ அது போல many things take up people's blessings. பல காரியங்கள் மக்களுடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறது. Sometimes those things are not bad in themselves. சில சமயத்துல அந்த காரியங்களே மோசம் என்று சொல்ல முடியாது. We can't say that it's sin. அதாவது அது பாவம் சொல்ல முடியாது. But it's taking up it is not allowing them to go on and possess God's blessings. ஆனால் இந்த ஜனங்கள் தொடர்ந்து போய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல் அந்த காரியங்கள் தடுக்கிறது. For example, உதாரணத்துக்கு some people have some talents and abilities that never develop it. They sit and watch television for 6 hours a day. சிலருக்கு வந்து வரங்கள் தாளந்துங்கலாம் இருக்கும், ஆனா அதெல்லாம் அவங்க வளர்க்கவே மாட்டாங்க. உட்கார்ந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் டிவியே பார்த்துட்டு இருக்கிறது. And then they wonder why God has not increased them and blessed them. அப்புறம் யோசிக்கிறது, ஏன் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கல, கர்த்தர் ஏன் என்ன பெருக பண்ணலன்னு. Well, that's too much television. You got to cut it down. டிவி ரொம்ப அதிகமாகுது, முதல்ல அதை குறைக்கணும். Just like cutting down those trees and the wood, cut it down. எப்படி அந்த மரங்களை வெட்டணுமோ அதே போல இதை வெட்டணும் முதல். You know, because this is cluttering up your space, taking up your time and ruining your life. ஏனென்றால் இது உங்களுடைய இடத்தை ஆக்கிரமிக்கிறது, உங்கள் நேரத்தை எடுக்கிறது, உங்களை கெடுக்கிறது. So he says, get rid of the things that are not so bad in and of themselves, but they are hindering your growth. அவன் என்ன சொல்லுகிறான், சில காரியங்கள் மோசம்னு சொல்ல முடியாது, ஆனா உடைய முன்னேற்றத்தை தடுக்கிறபடினாலே அதையெல்லாம் வெட்டி திருத்துங்கள் என்கிறான். Secondly, he says, drive out the Canaanites. இரண்டாவது சொல்லுகிறான், கானானியரை விரட்டி அடியுங்கள். Drive out the Canaanites. கானானியரை விரட்டுங்கள். That has a meaning for us and lesson for us. இதுல நமக்கு ஒரு அர்த்தமும் ஒரு பாடமும் இருக்கிறது. Drive out those things that we just mentioned, the thoughts and the obstacles and circumstances, overcome them with faith. அதாவது இப்ப சொன்ன இல்லையா, அந்த எண்ணங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இவெல்லாம் விரட்டி அடிக்க வேண்டும் என்று, அவைகளை விசுவாசத்தை கொண்டு மேற்கொள்ளுங்கள். You got to use your faith and live by faith. நீங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தி விசுவாசத்தினாலே பிழைக்க வேண்டும். Joshua is a man of faith. யோசுவா அவன் விசுவாச மனுஷன். So he is giving the great advice. ஆகவே மிகப்பெரிய ஒரு அறிவுரை கொடுக்கிறான். He says, you are a great people, you have great power,
என்ன சொல்றான்? நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், பலசாலிகள். You don't need to live with this little that you got. நீங்க இருக்கிற அந்த கொஞ்ச இடத்துல வாழ வேண்டிய அவசியமே The கிடையாது. whole mountain shall be yours. இந்த மலை முழுவதும் உங்களுடையது. Cut it down. ஆகவே வெட்டுங்கள். Drive out the Canaanites. கானானியரை விரட்டுங்கள். And though they have iron chariots and though they be strong. அவர்களுக்கு இருப்பிரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாய் இருந்தாலும். You know why he said that? ஏன் அப்படி சொன்னா தெரியுமா? Because when he talked to them earlier, they said, "Oh, those people are mighty. They have strong iron chariots and stuff." முன்னால பேசும்போது ஜனங்க என்ன சொல்றாங்க? அவங்க எல்லாம் பலசாலிகள், எல்லாருக்கும் இருப்பிரதங்கள் இருக்கு அப்படின்றாங்க. They are having they have power, military power. ராணுவ பலம் அவங்களுக்கு இருக்கு. They are strong. அவர்கள் பலசாலிகள். See, a lot of people cannot move forward because they are always talking about how their problems are so big and their obstacles are so big. நிறைய பேரால முன்னேறி போக முடியவில்லை. ஏன் சொன்னா அவருடைய பிரச்சனைகள் ரொம்ப பெருசா இருக்கு. அவருடைய அந்த தடைகளும் ரொம்ப பெருசா இருக்கு. You see these people talking about it. இந்த ஆட்கள் அத பத்தி பேசுறாங்க. They are talking about the enemy's iron chariots. அதாவது எதிரியினுடைய இருப்பிரதங்களை பற்றி பேசுகிறார்கள். How they are so big, how they can't overcome them. It's not so easy. அவங்களா ரொம்ப பெரியவங்க, அவங்கள ஜெயிக்க முடியாது, அது அவ்வளவு சுலபம் இல்ல, அதெல்லாம் பேசுறாங்க. That is why I tell you, my friend, the most important resolution you make for your life today on this New Year's Day is this, that you will never ever speak impossibility out of your mouth. ஆகவே தான் புது வருடத்திலே நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான தீர்மானம் என்ன? முடியாது என்கிற வார்த்தையை இனி ஒருபோதும் நான் சொல்லவே மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானம். The people of Israel are the greatest example. Whatever they said was impossible for them. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் மிக சிறந்த ஒரு உதாரணம். எதெல்லாம் முடியாதுனாங்களோ அதெல்லாம் அவங்களால முடியாமல் போயிற்று. And look at Joshua, what a contrast he is. யோசுவா பாருங்க, அவன் எவ்வளவு முரண்பாடா இருக்கான். He has always been like that. அவன் எப்போதுமே அப்படிதான். Joshua and Caleb, great men of faith. யோசுவா காலேபும் மிகப்பெரிய விசுவாச மனுஷர்கள். Caleb, when he was 80 years old, he said, "Give me that mountain, I'll clear it up, I'll take it." காலேப் 80 வயசுல சொல்றான், அந்த மலை நாட்டை எனக்கு தாரும், நான் போய் அதை சுதந்திரித்துக் கொள்றேன். He didn't say, "Give me something that's on first floor or ground floor." Ground floor, first floor இதெல்லாம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லல. I'm 80 years old, I can't climb up. 80 வயசாயிச்சு, நீ மேல எல்லாம் ஏற முடியாது. Give me the mountain, I'll clear it up. மலை நாட்டை தாரும், நான் போய் அதை சரி பண்ணிக்கிறேன். I will climb it, I will possess it. நான் மேல ஏறி போய் அதை சுதந்திரித்துக் கொள்வேன். I like Caleb and Joshua. காலேப் யோசுவானுக்கு ரொம்ப பிடிக்கும். Joshua says, யோசுவா சொல்லுகிறான், even though they have iron chariots, அவர்களுக்கு இருப்பிரதங்கள் இருந்தாலும், and though they be strong, அவர்கள் பலசாலிகளா இருந்தாலும், drive them out. அவளை விரட்டுவீர்கள். Hello, are you there? இருக்கீங்களா? Drive them out. அவளை துரத்தி விடுங்கள். Even though the problem seems big, பிரச்சனை பெரிதாய் தோன்றினாலும், even though it seems very difficult, அது ரொம்ப சிரமமானதாய் தோன்றினாலும், seems like a mountain, பெரிய மலையை போல இருந்தாலும், move that mountain. அந்த மலையை பெயர்த்து விடுங்கள். Do something about it. அதை குறித்து ஏதாவது செய்யுங்கள். Drive them out even though they have iron chariots and are strong. இரும்பு ரதங்கள் இருந்தாலும் பலவான்களா இருந்தாலும் விரட்டுங்கள் என்கிறான். I'll tell you, I have determined. நான் சொல்றேன் பாருங்க, நான் தீர்மானமா இருக்கிறேன். I am ready to face the iron chariots and I am ready to face any might and strength and overcome. இரும்பு ரதங்கள், பலசாலிகள், வல்லவர்கள் எல்லாரையும் சந்திக்க நான் ரெடியா இருக்கேன். Hello. I want more. எனக்கு அதிகம் வேண்டும். You want more? உங்களுக்கு அதிகம் வேண்டுமா? You want more? அதிகம் வேணுமா உங்களுக்கு? All these years I said I want more. That's how I got here. இத்தனை வருஷமா நான் சொல்லிட்டே இருக்கேன், எனக்கு அதிகம் வேணும். ஆகவே தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். Something in my heart says that God has made me for more. என்னுடைய இதயத்தில் ஏதோ ஒன்று சொல்லுகிறது, தேவன் என்னை அதிகத்திற்காகவே உண்டாக்கி இருக்கிறார் என்று. Somebody said to me in this place when I came in here, they said, "This is full." இந்த இடத்துக்கு வந்தப்ப யாரோ சொன்னாங்க, இவ்வளவு ஃபுல்லா இருக்கு அப்படின்னு. Already this place is full. ஏற்கனவே இந்த இடம் ஃபுல்லா இருக்கு. Just imagine if you built a church like this, what will happen? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது போல ஒரு சபையை கட்டினால் எப்படி இருக்கும் என்று. If you build a church like this, if you build a church this size, we can't hold all the people. பாருங்க, இந்த சைஸ்க்கு ஒரு சபையை கட்டினா எல்லாரும் உள்ள உட்கார வைக்க முடியாது. I will tell you, we will see one day 100 times more than this. நான் சொல்லுகிறேன், இதை விட 100 மடங்கு அதிகமான ஒரு சபையை நீங்கள் காண்பீர்கள் ஒரு நாள்ல. We will see it. நாம் காண்போம். God has made us for more. தேவன் அதிகத்திற்காகவே நம்மை உண்டாக்கி இருக்கிறார். God has appointed and ordained us for more. தேவன் நம்மை அதிகத்திற்காக ஏற்படுத்தி நியமித்திருக்கிறார். There is a purpose why we are here. நாம் இங்கே இருக்கிறோமே, இதுக்கு ஒரு
நோக்கம் We உண்டு. are not just to come every Sunday, just come and sit and sing a song and hear a sermon and go. ஏதோ ஞாயிற்றுக்கிழமையானா வந்து பாட்டை பாடிட்டு பிரசங்கத்தை கேட்டு அப்படியே போறதுக்காக நம்ம இல்ல இங்க. This one church is preaching to the whole world. இந்த ஒரு சபை முழு உலகத்துக்கு பிரசங்கிக்கிறது. To so many countries of the world. உலகத்தின் பல நாடுகளுக்கு You பிரசங்கிக்கிறது. are doing it. நீங்கள் அதை செய்கிறீர்கள். Joining with me, you with me, and we together, we are doing it. நீங்கள் என்னோடு இணைந்து நாம் எல்லாரும் சேர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறோம். Many countries of the world, you can go and you'll hear people say, I see your program and I watch your preaching all the time. உலகத்தின் பல நாடுகளுக்கு நீங்க போனா அங்க சொல்வாங்க உங்களுடைய நிகழ்ச்சியெல்லாம் நாங்க பார்க்கறோங்க அப்படினு. They are blessed by it. அவர் அதனால ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். God has made us for more. தேவன் நம்மை அதிகத்துக்காகவே உண்டாக்கி We இருக்கிறார். see a crowd here, but there is a great crowd that is watching us from all over the world. இங்கே ஒரு பெருங்கூட்டத்தை பார்க்கிறோம். இதைவிட மிகப்பெரிய ஒரு கூட்டம் உலகம் முழுக்க இருந்து கொண்டு நம்மை And பார்க்கிறது. in 2000 year we will have more. 2009ல இன்னும் அதிகம் வரும். Amen. Amen. More will come. இன்னும் அதிகம் From the வரும். north, the south, the east and the west, God will bring. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கிலிருந்து தேவன் கொண்டு வருவார். All obstacles may be there. தடைகள் ஒருவேளை இருக்கலாம். Hindrances may be there. ஒருவேளை தடைகள் இருக்கலாம். Difficulties may be there. கஷ்டங்கள் இருக்கலாம். But whatever the difficulties are, we will drive out the difficulties and take possession. என்னதான் கஷ்டங்களும் தடைகளும் இருந்தாலும் எல்லாவற்றையும் விரட்டி அடித்து நாம் சுதந்தரிப்போம். Amen. ஆமென். And I want you to give these words to you today. இந்த வார்த்தைகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். Though your problems may be big and very difficult, உங்களுடைய பிரச்சனைகள் ஒருவேளை பெரிதா இருந்தாலும் மிகவும் கஷ்டமானதா they இருந்தாலும் may look like iron chariots, ஒருவேளை பார்க்க இரும்பு ரதங்களைப் போல இருக்கலாம். you will drive them out. நீங்கள் அவைகளை விரட்டி அடிப்பீர்கள். You will drive them out. நீங்கள் அவைகளை விரட்டி அடிப்பீர்கள். They will not be able to stand before you. அவர்கள் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. 2009, I am telling you, will be a year where you will drive out every obstacle. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் 2009 எல்லா தடைகளையும் நீங்கள் விரட்டி அடிக்கிற வருடமாய் உங்களுக்கு இருக்கும். Amen. ஆமென். Do you believe it? அதை நம்புறீங்களா? Lift up your hands and say that. கரங்களை வைத்து இதை சொல்லுங்க. Every problem, எல்லா பிரச்சனையும், every mountain, எல்லா மலையும், every difficulty, எல்லா கஷ்டமும், every impossibility, எல்லா முடியாத every காரியங்களும், hindrance, எல்லா தடைகளும், everything that gets in the way, இடையிலே வரக்கூடிய அனைத்தும் I will drive them out. நான் அவைகளை விரட்டி அடிப்பேன். I am an overcomer. நான் ஜெயிக்கிறவன். I am more than a conqueror. நான் முற்றும் ஜெயங்கொள்கிறவன். I can do all things என்னால எல்லாம் செய்ய முடியும். through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே I will possess all of God's best. தேவன் வைத்திருக்கிற சிறந்தவைகளை எல்லாம் நான் சுதந்தரிப்பேன். I will take it. நான் எடுத்துக்கொள்வேன். All of God's best தேவனுடைய எல்லா I will சிறந்தவைகளையும் possess. நான் சுதந்தரிப்பேன். Hallelujah. ஹalleluya. I tell you, my friends, go drive them out. நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், போங்கள், விரட்டி அடியுங்கள். Drive your problems out. பிரச்சனைகளை விரட்டி அடியுங்கள். Drive your sickness out. வியாதிகளை துரத்துங்கள். Drive your old failures out. பழைய தோல்விகளை துரத்துங்கள். Drive your unhappiness out. சந்தோஷமற்ற நிலையை துரத்துங்கள். Drive your business losses out. உங்களுடைய வியாபார நஷ்டத்தை எல்லாம் விரட்டி அடியுங்கள். Drive all those difficulties out. எல்லா கஷ்டங்களையும் விரட்டி அடியுங்கள். Inherit and possess God's blessings. தேவனுடைய ஆசீர்வாதங்களை சொந்தமாக்குங்கள், சுதந்திரியுங்கள். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Look at the person next to you and say that. பக்கத்துல உள்ளவனை பார்த்து சொல்லுங்க அதை. Drive the problems out. பிரச்சனைகளை விரட்டி அடியுங்கள். Possess the blessings of God. ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். Just turn around and say all the best to you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, all the best ன்னு சொல்லுங்க. All of God's best. தேவனுடைய எல்லா சிறந்ததும், All of God's best தேவனுடைய சிறந்தவைகள் எல்லாம் is yours in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் உங்களுடையது. And have a very happy and a blessed and a prosperous and a victorious new year. மகிழ்ச்சிகரமான, வெற்றிகரமான, ஆசீர்வாதமான, செழிப்பான புது வருட வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறுகிறேன். Amen. ஆமென்.